சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் பல 100 வருஷம் கழிச்சும் இன்னிக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பழங்கால ஞானத்தை பத்தின ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அச்சா, ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். உண்மையான பெருமைனா என்ன? அது எப்படி இருக்கும்? நாம கொண்டாடுற பெரிய பெரிய வெற்றிகள்லையா, இல்ல ஒருத்தரோட அமைதியான குணத்திலையா? எதுல இருக்கு உண்மையான பெருமை? நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஞானம் இருக்கே, இது சாதாரணமானதில்ல. டாக்டர் ஆல்பர்ட் ஸ்விட்சர் மாதிரியான பெரிய பெரிய அறிஞர்களே பாராட்டின ஒரு ஆழமான விஷயத்துல இருந்து தான் வருது. நாம அதோட வரலாறு அதெல்லாம் பார்க்க வேணாம், அதோட சாராம்சத்தை மட்டும் எடுத்துப்போம். இப்போ அந்த பெரிய ஞானத்திலிருந்து நாம ஒரு முக்கியமான நற்பண்பை பத்தி பேசலாம். அதுதான் தன்னடக்கம். அதாவது சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, நாம நம்ம கொள்கையில இருந்தும் நம்ம குணத்தில இருந்தும் மாறாம இருக்கிறது. இதுதான் உண்மையான வலிமைக்கு அடித்தளமே. இது வரிகளை கொஞ்ச நேரம் பாருங்க. இது ஒரு பழங்காலத்து பொக்கிஷம். இதுல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாருங்க. சரி, இதோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பாப்போமா? அதாவது தன்னோட நிலையில இருந்து கொஞ்சம் கூட மாறாம ரொம்ப அடக்கமா ஒருத்தர் இருந்தாருன்னா அவரோட மதிப்பு ஒரு மலையை விட பெருசுங்கிறாங்க. வெளியில கிடைக்கிற வெற்றியை விட உள்ளுக்குள்ள மாறாம இருக்கிற அந்த மன வலிமை தான் ரொம்ப பெருசு. வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, எது வந்தாலும் தன்னோட இயல்பை மாத்திக்காம இருக்கிறது தான் உண்மையான பெருமை. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது வெறும் புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள் மட்டும்தானா? நம்மளோட இன்னிய வாழ்க்கையில இது எப்படி பொருந்தும்? வாங்க, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். இப்போ நாம பார்க்க போறது அமைதியான வலிமைய பத்தின ஒரு கதை. ஒரு பெரிய போட்டியில கலந்துக்கிற 2 மாணவர்களை பத்தின கதை இது. அவங்க 2 பேரோட அணுகுமுறை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுக்க போகுது. கண்ண மூடி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ஸ்டேடியம், சுத்தி ஒரே கைத்தட்டல் சத்தம், ஒரே ஆரவாரம், பயங்கரமான பிரஷர். ஆனா அதே சமயம் அவ்வளோ ஒரு உற்சாகமான சூழல். நாட்டிலே இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க ஒண்ணு கூடியிருக்காங்க. அதுதான் ஃபைனல் ரவுண்ட். மேடையில நம்ம கதையோட 2 ஹீரோஸ் நிக்கிறாங்க, அரண் மற்றும் ரவி. 2 பேருமே பயங்கர புத்திசாலிங்க. அந்த ஃபைனல் ரவுண்டோட டென்ஷன் அவங்க முகத்துல நல்லாவே தெரியுது. அதுல ரவி ரொம்ப கான்ஃபிடென்டான ஆளு. அவனோட ரோபோ பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா கவர்ச்சியா இருந்துச்சு. கூட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவன்தான் ஃபேவரெட். அவனோட ஸ்டைலே கைதட்டல் வாங்கணும், பாராட்டு வாங்கணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம அரண், அவனோட ரோபோ பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஆனா அதோட ஒவ்வொரு சின்ன பாகமும் அவ்வளோ துல்லியமா ஒரு சின்ன பிழை கூட இல்லாம செஞ்சிருந்தான். அவனோட கவனம் முழுக்க முழுக்க அவனோட வேலையில மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த நேரம் வந்தாச்சு. ஸ்டேடியம் முழுக்க ஒரு நிசப்தம். ஜட்ஜஸ் கையில ரிசல்ட் இருக்கு. எல்லாருக்கும் ஹார்ட் பீட் எகிற ஆரம்பிக்குது. அண்ட் தி வினர் இஸ் அரண். ஆமாங்க, அந்த ரிசல்ட் அறிவிக்கப்பட்டதும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அமைதியா விடாமுயற்சியோட வேலை செஞ்ச அரண் அந்த பெரிய பட்டத்தை ஜெயிச்சிட்டான். எல்லாரோட ஃபேவரட்டா இருந்த போட்டியாளரை அவனோட அமைதியான வலிமை ஜெயிச்சிருச்சு. ஸ்டேடியமே கைத்தட்டல்ல அதிர்ந்துச்சு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அரண் சந்தோஷத்துல கத்துவான், துள்ளி குதிப்பான், பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த நாள் எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு கொண்டாட்டத்துல இருந்தப்போ நம்ம அரண் எங்க இருந்தான்? அதே ஸ்கூல் லேப்ல ரொம்ப அமைதியா இருந்தா. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அடுத்த வருஷம் போட்டிக்கு தயாராகிற ஒரு ஜூனியர் பையனுக்கு அமைதியா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். பாத்தீங்களா, அவ்ளோ பெரிய வெற்றி கூட அவனை மாத்தல. புகழோட உச்சத்திலிருந்தும் அவனோட குணம் கொஞ்சம் கூட மாறல. அடுத்த ஜெனரேஷனுக்கு வழிகாட்டுறதுல அவனோட கவனத்தை செலுத்தினான். இதுதான் அந்த குரலோட உண்மையான அர்த்தம். இப்போ உங்களுக்கு இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஆரவாரமான வெற்றி, அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். இன்னொரு பக்கம் அமைதியான வலிமை, அது எப்பவும் மாறாத குணம். ஒன்னு வெளியில இருந்து பாராட்டு தேடும், இன்னொன்னு மத்தவங்களுக்கு உதவுறதுல சந்தோஷத்தை கண்டத்தும். ஒன்னு கோப்பையால அளக்கப்படுது, இன்னொன்னு அந்த நிலைத்தன்மையால அளக்கப்படுது. ஆக இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அரணோட உண்மையான பெருமை அவன் ஜெயிச்ச அந்த கப்புல இல்ல, அந்த வெற்றியால அவன் கொஞ்சம் கூட மாறாம இருந்தான். பாத்தீங்களா, அங்கதான் இருக்கு. எப்படி புயலும் மழையும் ஒரு பெரிய மலைய அசைக்க முடியாதோ, அதே மாதிரி வெற்றியும் புகழும் அவன் அசைக்கல. தன்னோட குணத்திலிருந்து மாறாம, தன்னோட வழியிலிருந்து விலகாம இருந்தானே, அந்த நிலைத்தன்மைதான் அவனோட உண்மையான மலையை விட பெரிய பெருமை. அப்போ நாம இதுல எடுத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். உண்மையான பெருமையை நீங்க போடுற சத்தத்துல அளக்க முடியாது. புயல் மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, பெரிய வெற்றி வந்தாலும் சரி, அசையாம நிக்கிற உங்க குணத்தோட அமைதியான வலிமையால தான் அது அழக்கப்படுது.
அந்த வலிமை தான் உங்களுக்குள்ள ஒரு அமைதியையும் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல பயனையும் கொடுக்கும். அதுதான் உங்களை ஒரு மலையை விட பெரியவராக்கும்.